தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கம். இந்த 2025 புத்தாண்டு தொடங்கியாச்சு. புத்தாண்டு தொடங்கின எல்லாருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த வளர்ச்சியை நோக்கி தான். இப்பேற்பட்ட சூழலில் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தடைகள் தடுமாற்றங்கள் இல்லாமல் நம்முடைய லைஃபுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம நம்பிக்கையோட முழு மனதோட உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் ராசிக்குரிய தெய்வங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு உபசாயன தெய்வம்னு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது. அது என்னன்னா குலதெய்வத்துக்கு நிகரான தெய்வ வழிபாடு. இது ஒரு சில தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இது என்ன அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பர்வத வர்தினி எங்கே இருக்காங்கன்னா ராமேஸ்வரத்தில் இந்த தெய்வ வழிபாடு. ராமேஸ்வரத்தில் ராமசுவாமியில் பர்வத வர்தினிங்கிற தாயாரை நீங்கள் போய் அங்கே வழிபாடு பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான குடும்ப முன்னேற்றம், குடும்ப சூழல், தொழில் வளர்ச்சி எல்லாத்துலேயுமே மேன்மையை நீங்கள் பார்க்கலாம். இந்த உபசான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நினைத்ததை கைகூடி கொடுக்கறதுக்கும் நம்ம கண்ணை மூடி அந்த தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த நம்ம ஆத்திரத்திலேயே சரியாகிறதுக்குமான வாய்ப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு சக்தி உண்டு. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இது வருடத்திற்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் முதல்லையோ அல்லது நடுப்பகுதியிலையோ கூட போயிட்டு வாங்க. இந்த 2025 உங்களுக்கு தக்க பலமாக இருக்கும். அடுத்த வளர்ச்சிக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டிலையோ வெளியூரில் இருப்பீங்க, உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல, அவ்வளோ தூரம் ராமேஸ்வரம்லாம் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியுடைய படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா பர்வதி தாயாருடைய ஃபோட்டோ ஏதாவது கிடச்சினா கூட வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சை வாழை இலை கீழே போட்டுட்டு வாழை இலை மேலே பச்சரிசி போட்டு அதில் பார்த்திங்கன்னா நெல் நவதானியங்கள்லாம் போட்டு அது மேலே கிழக்குமா தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருட்களை கொண்டு போயிட்டு தானமாக யாருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த நெல் நவதானியம் இது மாதிரி யாருக்கா தானமாவோ அல்லது விலங்குகளுக்கு உணவாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம். இதை ரெகுலராக வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். வீட்டில் சுத்தம் இல்லை அல்லது நம்மளால பண்ண முடியாத சூழல் இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதை ரெகுலராக பண்ணி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது இந்த 2025 கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடி வரும். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தை நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.